விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -5. உங்கள் ஆழ்ந்த அச்சங்கள் இருந்தபோதிலும் கனவுகளை உருவாக்குகிறீர்களா? விக்ரம் மற்றும் நந்தினியின் வாழ்க்கையில் புயல் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் அர்ஜுன் நந்தினியை ஒரு மூலையில் தள்ளிவிட்டதாக நினைத்தாலும். மருத்துவமனை அவர்கள் விக்ரமை மௌனமாக்கிவிட்டதாக நம்பினாலும். இருவரும் தோல்வியடையவில்லை என்பதை நிரூபிக்கவிருந்தனர். நந்தினியின் சக்தி நடவடிக்கை. அவரது பத்திரிகையாளர் சந்திப்பிற்குப் பிறகு காலை. நந்தினி தனது அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு அவரது வழக்கறிஞர் குழு காத்திருந்தது. மேடம், நாங்கள் அனைத்து நிதி பதிவுகளையும் சேகரித்துவிட்டோம். என்று பிரியா கூறினார். அர்ஜுன் உங்கள் மீது குற்றம் சாட்டிய தவறான நடத்தைக்கான எந்த தடயமும் இல்லை. நந்தினி சிரித்தார். ஏனென்றால் அது ஒருபோதும் நடக்கவில்லை. ஆனால் அவரது பதிவுகளைப் பற்றி என்ன? அவரது வழக்கறிஞர் மேசையின் குறுக்கே ஒரு கோப்பை நீட்டினார். அர்ஜுன் பல ஆண்டுகளாக நிறுவன நிதியை மோசடி செய்து வருகிறார். போலி வணிகச் செலவுகளின் கீழ் வெளிநாட்டு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுகிறார். நந்தினியின் கண்கள் வெற்றியால் பிரகாசித்தன. சரியானது. இன்று அவருக்கு எதிராக வழக்கு தொடரவும். ஹாட் சீட்டில் இருப்பதை அவர் எப்படி கையாளுகிறார் என்று பார்ப்போம். விக்ரமின் அடுத்த படி. இதற்கிடையில் விக்ரம் தனது இடைநீக்கத்திற்குப் பிறகு சும்மா உட்காரப் போவதில்லை. தோற்கடிக்கப்பட்டதாக உணருவதற்கு பதிலாக அவர் ஒரு வாய்ப்பை கண்டார். டாக்டர் மீரா அவரை ஒரு ஓட்டலில் ஆழ்ந்த சிந்தனையில் கண்டார். என்ன நடந்தது என்று எனக்கு கேள்விப்பட்டது. நீங்கள் உண்மையில் எல்லாவற்றிலிருந்தும் விலகிச் சென்றீர்களா? விக்ரம் தனது காபியை பருகினார். நான் விலகிச் செல்லவில்லை. நான் சரியானதற்காக நின்றேன். அவள் தயங்கி பின்னர் உங்களுக்கு தெரியும். அதேபோல் உணரும் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அமைப்பை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு புதிய மருத்துவமனையை உருவாக்கினால் என்ன செய்வது? விக்ரம் புருவத்தை உயர்த்தினார். நீங்கள் என்ன பரிந்துரைக்கிறீர்கள்? அவள் சிரித்தாள். உங்கள் சொந்த மருத்துவமனையை தொடங்குங்கள். அதிகாரத்துவத்திற்கு அல்ல, நோயாளிகளை முதன்மைப்படுத்துகிறது. விக்ரமின் மனம் துடித்தது. அரசியலிலிருந்து விடுபட்டு அவர் நம்பிய வழியில் மருத்துவம் செய்யக்கூடிய இடம். அது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. ஆனால் ஒருவேளை அது அவருக்கு தேவையானதாக இருக்கலாம். அர்ஜுனின் வீழ்ச்சி தொடங்குகிறது. அன்று மாலை நந்தினிக்கு அவளுடைய வழக்கறிஞரிடமிருந்து அழைப்பு வந்தது. நாங்கள் அர்ஜுனுக்கு வழக்கு தொடர்ந்தோம். அவருடைய எதிர்வினையா? அவர் அதை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லலாம். நந்தினி திருப்தியான புன்னகையுடன் திரும்பி அமர்ந்தபோது விக்ரம் உள்ளே நுழைந்தார். நல்ல செய்தி? என்று கேட்டார். அவள் தலையசைத்தாள். மிகவும். அவன் அவள் அருகில் அமர்ந்தான். அவன் கண்கள் உற்சாகத்தால் நிறைந்திருந்தன. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கென்று ஒரு மருத்துவமனை. வாரியம் இல்லை, அரசியல் இல்லை, வெறும் மருந்து. நந்தினியின் இதயம் பெருமையால் பொங்கி எழுந்தது. அப்படியானால் அதைச் செய். உனக்கு என்ன தேவையோ அவன் அவள் முகத்தை மெதுவாக கவ்வினான். நீ எப்போதும் அப்படித்தான். அவர்களின் உதடுகள் மெதுவாக ஆழமான முத்தத்தில் சந்தித்தபோது அவர்களுக்கு தெரியும் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. விக்ரம் மற்றும் நந்தினி இருவரும் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்தனர். அவள் அர்ஜுன் மீது போரை அறிவித்திருந்தாள். மேலும் அவன் தனக்கென ஒன்றை உருவாக்க முடிவு செய்திருந்தான். ஆனால் புதிய தொடக்கங்கள் பெரும்பாலும் புதிய சவால்களுடன் வந்தன. மேலும் அவர்கள் இருவரும் அடுத்து வரவிருக்கும் விஷயங்களுக்கு தயாராக இல்லை. விக்ரமின் மருத்துவமனை ஒரு ராக்கி தொடக்கம். விக்ரம் விஷயங்களை இயக்குவதில் நேரத்தை வீணாக்கவில்லை. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் முகவரை சந்தித்தார். சில இடங்களுக்குச் சென்றார். இறுதியாக அவரது மருத்துவமனைக்கு ஒரு சாதாரணமான ஆனால் நம்பிக்கைக்குரிய இடத்தை கண்டுபிடித்தார். காலியான இடத்தைச் சுற்றிப் பார்த்தபோது டாக்டர் மீரா அவருக்கு அருகில் நின்றார். இது இன்னும் அதிகமில்லை, ஆனால் நான் ஏற்கனவே அதை பார்க்க முடியும். நோயாளிகளுக்கு தகுதியான சிகிச்சை கிடைக்கும் இடம். அவள் சிரித்தாள். நீங்கள் அதை சாதிப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அன்று மாலையில் விக்ரமுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது அவரது வயிற்றை குளிர வைத்தது. டாக்டர் விக்ரம்? ஒரு அறிமுகமில்லாத குரல் சொன்னது. இது மருத்துவ வாரியம். நீங்கள் ஒரு மருத்துவமனையை திறக்க திட்டமிட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளன. உங்கள் சமீபத்திய இடைநீக்கத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் சுயாதீனமாக மருத்துவம் செய்யத் தகுதியானவரா என்பதை நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கலாம். விக்ரமின் தொலைபேசியின் பிடி இறுக்கப்பட்டது. அவர்கள் இன்னும் அவரை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் பின்வாங்கப் போவதில்லை. அர்ஜுனுடன் நந்தினியின் சண்டை தீவிரமடைகிறது. இதற்கிடையில் அர்ஜுன் நந்தினியின் வழக்கை எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை.
அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ஒப்பந்தத்தை மீறியதாகவும் அவதூறு செய்ததாகவும் குற்றம் சாட்டி தனது சொந்த எதிர்குற்றச்சாட்டுகளை தொடங்கினார். அவளுடைய அலுவலகத்தில் அவளுடைய வழக்கறிஞர் காகிதங்களிலிருந்து மேலே பார்த்தார். இது ஒரு மிரட்டல் தந்திரத்தை தவிர வேறில்லை. நந்தினி சிரித்தாள். அர்ஜுன் பயப்படுகிறான். அதாவது நான் வெற்றி பெறுகிறேன். ஆனால் அன்று இரவு அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளுடைய குளிர்ச்சியை தடுக்கும் ஒன்றைக் கண்டாள். அவளுடைய காபி டேபிளில் ஒரு உரை. அவள் அதை எடுத்து திறந்து மூச்சு திணறினாள். உள்ளே அவளும் விக்ரமும் ஒரு தனியார் விருந்தில் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் இருந்தது. அதனுடன் ஒரு குறிப்பும் இருந்தது. வழக்கில் இருந்து விலகுங்கள், இல்லையெனில் இது நாளைய தலைப்புச் செய்தியாக மாறும். அவள் கைகள் நடுங்கின. அர்ஜுன் அதை தனிப்பட்டதாக மாற்றியிருந்தார். முடிவுகளின் இரவு மங்கலான வெளிச்சம் கொண்ட வாழ்க்கை அறையில் நந்தினி அமர்ந்திருப்பதை விக்ரம் கண்டான். புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகம் சுளித்தான். என்ன ஆச்சு. வார்த்தைகள் இல்லாமல் அவள் படத்தை அவனிடம் கொடுத்தாள். குறிப்பை படிக்கும்போது அவன் தாடை இறுகியது. அவன் இப்போது உன்னை மிரட்டுகிறான். அவள் மெதுவாக மூச்சை வெளியேற்றினாள். அவன் மிகவும் விரக்தியில் இருக்கிறான். விக்ரம் அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்தாள். நாம் இதை எதிர்த்து போராடலாம். ஒன்றாக. அவள் அவன் பக்கம் திரும்பினாள். அவள் கண்கள் உறுதியால் நிறைந்தன. உங்களுக்கு உறுதியாக தெரியுமா. ஏனென்றால் மருத்துவமனையும் உன்னுடன் முடிந்துவிடவில்லை. அவர்கள் உங்கள் கிளினிக்கை அது தொடங்குவதற்கு முன்பே நிறுத்த முயற்சிக்கிறார்கள். அவன் பெருமூச்சு விட்டான். எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அவர்கள் நம்மை பயமுறுத்த அனுமதித்தால் அவர்கள் எப்போதும் நம் மீது அதிகாரம் செலுத்துவார்கள். அவள் அவனுக்கு ஒரு சிறிய தெரிந்த புன்னகையை அளித்தாள். அப்படியானால் நாம் வலிமையானவர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுவோம். அவர்கள் கைகோர்த்து அமர்ந்திருந்தபோது எதிர்கால பாதை எளிதாக இருக்காது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அடுத்து என்ன வந்தாலும் அதை அவர்கள் ஒன்றாக எதிர்கொள்வார்கள். விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -6 தொடரும்.